நல்லா வேகமா அடியா. அரேபியா போறோம், வழியில காத்து இறங்கி போச்சா ரொம்ப ஆபத்தா போயிடும். வேகமா அடி. என்ன டேய், பொண்ணு வந்தாச்சா? பாட்டி வந்தாச்சா? இந்த வரலப்பா. அதை சொல்லத்தான் அடிச்சு கொண்டு ஒடியாரியாக்கம். யோ சோமாரி, நாம என்ன சாராய பிசினஸா பண்ண போறோம்? புதுசா பொண்ணு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அரேபியா போறோம், கோட்டு சூட்டு போட்டு வாயான்னு சொன்னா லுங்கிய கட்டி வந்திருக்கிறியே, நல்லாவா இருக்குது? சரணாப்பா, டாக்டர்ல போய் இருக்கலாம் நீங்க பிராங்கின்னு வச்சீங்க. எனக்கு வெறும் கோட்டு லுங்கி தான் கிடைச்சது, பேண்ட் கிடைக்கல. ஏண்டா சோமாரிங்களா, நான் லுங்கி கட்டி ஜிப்பா போட்டு நின்னா என்ன ஜோரா இருக்கும்? இந்த கோட்டு பேண்ட் எனக்கு நல்லா வடாக்குது. இப்பதான் வாச்சாரி ஐசா கில்லாடி கணக்கா கீரை நீ வேடிக்கை பாத்துக்கிட்டு போடா. பொண்ணு வந்தாச்சா? பாட்டி வருதான்னு பாரு. என்னங்கடா உங்களோட பெரிய பேஜாரா போச்சு. போடா. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. நாங்க ரெண்டு பேரும் போய் பார்த்து பேசிட்டு வர்றோம். யோ, நீ வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரெடி ஆயிரு. அடே சக்கரத்துல காத்திருக்கான அமுத்தி அமுத்தி பார்த்து வைடா. நட வச்சார, நட நட ஸ்டார்ட் பண்றா. வணக்கம் சார். வணக்கம். இதுதான் ஜெயா. பரவாயில்லையே, சொன்ன டயத்தை கரெக்டா கூட்டியாந்துட்டேன். நம்பிக்கையான ஆள் தான். யார் இவங்க? நல்லா ஒத்துப்பாரு. தெரியல? அவர்தான் என் மச்சன. உங்க மச்சன? ஆமா, அவர்தான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, உன்னை ஒரு ஆள் கெடுத்துட்டாருன்னு சொன்னியே, அவர்தான். ஐயோ, விளையாட்டுக்கு ஒரு போட்டோவை காட்டணும். இப்படி எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேனே. பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்காருன்னு பயப்படாத. இப்ப அவர் திரும்பிட்டாரு. உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி சொன்னதும் சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டாரு. சார், பத்திரமா கொண்டு போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஜெயா, எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான் என் லட்சியம். இருங்க இருங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் இங்க வாங்க. வாத்தியார, பொண்ணு போடா சோக்கா கீரா வாத்தியார. அரேபியாவுக்கு அனுப்பிச்சா ஒரு 5000 10,000 தேர். ஏடா அரேபியாவுக்கு அனுப்பாம பேசாம நானே கல்யாணம் கட்டிட்டா எப்படா இருக்கும்? இந்த சபலம் தானே வேணாங்கிறது, நமக்கு துட்டுதான் முக்கியம் வாத்தியார. சத்தியமா சொல்றேன், என்னை யாரும் கெடுக்கவே இல்ல. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் உங்களை தான் லவ் பண்ணேன். நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எதுல விளையாடுறதுன்னு இல்லையா? சரி சரி, நல்லா கண்ணத்தோட எனக்கு விட்டுட்டு போயிடாதீங்க. நீ விட்டுருவா? என்ன லவ் பண்ணேன்னு சொல்லிட்டீல்ல, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு போலாம். வா. சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க. இந்த பொண்ணு விளையாட்டுக்காக போய் சொல்லிச்சா, நான் அதை நிஜம் நினைச்சு உங்களை எல்லாம் இங்க வர சொல்லிட்டேன். பாவம், நீங்க ஏதோ உங்க வேலை வெட்டியாவது பாத்துட்டு இருந்திருப்பீங்க. அதை கெடுத்துட்டேன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சாரி சார். இந்த பொண்ணு என்னத்தான் லவ் பண்ணுதான், என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருச்சு. ஒரு 6 மாசம் லவ் பண்ணிட்டு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். போயிட்டு வரட்டுங்களா? சொல்லிரு. போயிட்டு வரோம். இல்லடா, ஜெயா என்ன லவ் பண்ணுது. ஜெயா என்ன லவ் பண்ணுது. படிப்பாங்க தெரியும். ஜெயா என்னடாச்சு? ஜெயா நிஜமா இந்த லெட்டர் ஜெயா நினைச்சா? ஆமாண்டா, ஜெயா என்ன சின்சியரா லவ் பண்ணுது. நான் அது தெரியா முட்டாள்தனமா ஜெயாவை கொண்டு போய் ரவுடி கிட்ட ஒப்படைச்சிட்டேன். பாரு பாரு, கார்ல ரவுடிங்க ஜெயாவை கடத்திட்டு போறாங்க பாரு. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் விடுறாடே. என்னங்கடா டே? என்னடா என்னாச்சுடா? என்னமோ தெரியல, திடீர்னு ஆஃப் ஆயி போச்சு. பாருடே என்னாச்சு? சீக்கிரம் பாரு. என்னன்னு? என்னடா நல்லா தானே வந்துட்டு இருந்தது. ஸ்டார்ட் பண்ணடே. சீக்கிரம் டே. என்னடா இது நல்ல நேரத்துல உணர்ந்து இப்படி நிறுத்திட்டா? இவன் வண்டி எப்ப இப்படிதான் சமையல் ஸ்டார்ட் ஆகாது. நல்லா அடிடா. தப்பா நினைச்சுக்காத பழனிசாமி. நான் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் ஸ்கூட்டர் நிறுத்தி பொண்ணுங்களை பாக்குறது வழக்கம். அதான் பஸ் ஸ்டாப்பை பார்த்த உடனே
பழக்க தோஷத்துல ஸ்கூட்டர் நின்னு போயிடுச்சு. அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல ஏதாச்சும் பொண்ணு வந்து நின்னு அதை பார்த்தா தான் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாண்டா, ஏதாவது ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா உடனே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆயிடும். போறாங்க அறிவு கட்டவனே. அப்படின்னா இப்ப பஸ் ஸ்டாண்ட் ஸ்கூட்டர் நகராதா? ஏதாவது ஒரு பொண்ணு வந்தா ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நான் எங்க கொஞ்சம் தான் வர்றேன். விடுங்கப்பா. வாமா, வாமா. அட விடுங்கப்பா. ஸ்டார்ட் பண்ணு. எல்லாம் விடுங்கப்பா. கை கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போமா. என்னப்பா இது? எதை செஞ்சாலும் புத்திசாலித்தனமா தான் செய்யணும். அங்க செக் போஸ்ட், அங்க போலீஸ்கார வர நிக்கிறான். என்கிட்ட லைசன்ஸ் வேற கிடையாது, அதனாலதான் தாண்டி வந்தேன். குட்டா, அவன் எதை செஞ்சாலும் காரியமா தான் செய்வான். இப்ப காரங்க நிக்கிறீங்க, என்ன பண்றது? ஒன்னும் பயப்பட வேண்டாம். கார் இந்த வழியா தான் வரும், இங்க வச்சு மடக்கிடுவோம். என்னது? ஒண்ணு சார். பொண்ணுக்கு என்ன? பைத்தியம் சார். பொண்ணை எங்க கொண்டு போறீங்க? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு சார். ஐ சி. ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? அரேபியாவுல கீது சார். டிரைவர், லாங் ஜேர்னி போறீங்க, பார்த்து நிதானமா போங்க. தேங்க்ஸ் சார். சரி, அங்க பாரு, கார் அந்த பக்கம் திருப்பா. திருப்படா சீக்கிரம். அந்த பொண்ணு வேற தொலை விழுதுப்பா. இல்ல இறங்கி நானும் தள்ளட்டுமா? ஏண்டா அரேபியாவுக்கு வழி தெரியுமாடா உனக்கு? இல்ல ஆட்டோ விசாரிச்சுக்கலாம். விடு விடுறா, 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 சீக்கிரம் விடுறா. கார் இந்த ரூட்ல தான் போயிருக்கு. விடு, விடு. விசாரிப்பா. ஏப்பா அரேபியாவுக்கு எப்படி போறது? எந்த அரேபியா? சவுத்தா நார்த்தா? ஏண்டா எந்த அரேபியா கேக்குறது? பக்கத்துல இருக்கிற அரபியா கேளுப்பா. பக்கத்து அரேபியா வழி சொல்லுப்பா. இப்படி சோத்தாங்காய் பக்கம் போய் பீச்சாங்காய் பக்கம் திரும்பினா அங்க ஒரு ஆலமரம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு ஈச்ச மரம் இருக்கு. அங்க இருந்து நேரா புறப்பட்டீங்கன்னா நேரா அரேபியா தான். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. விடு வாத்தியாரே, விடு விடு விடு. சரி, கூட்டக்காரங்க பின்னாடியே தொட்டிக்கிட்டே வர்றாங்க. வெயிட்டோட போனா மாட்டிக்குவோம். தோட்டத்து பக்கம் இருக்கு. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண வச்சார பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் ஆகிற. என்னாச்சு? இப்படி என்ன இறங்கி பாரு. நல்ல நேரத்துல இப்படி காலம் வாங்கிட்டேன். அவளை பத்திரமா பாத்துக்கலாம். அடிக்காப்பா, இங்க பிடிக்கமா. என்ன வச்சாரா? என்னாச்சு? இதுக்குதான் பெரிய இடத்துல போனா பெரிய கார் எடுத்து வரணும். இந்த டப்பா கார் எடுத்து வந்தா இப்படித்தான். வச்சார பெட்ரோல் இல்ல. வச்சார பெட்ரோல் இல்லையா? காலையில தான் அரேபியா போனு 15 லிட்டர் பெட்ரோல் அடி சொல்லி அவன்கிட்ட காசு கொடுத்தேன். யாருகிட்ட? அவன் நம்ம தடிய கிட்ட கேளவனே. அடே குண்டா, டேய் உண்மையை சொல்லு. பெட்ரோல் துட்ட என்னடா பண்ண நீ? பெட்ரோல் போட்டு நீ அதுல போட்டுக்கப்பா. லேசாதம் கொண்டு விடுவேன். சொல்லுடா, பெட்ரோல் போட்டு நீ. சொல்றப்பா, அரேபியா போறோம், திரும்பி வர போறோமோ இல்லையோ, அங்க பிரியாணி எப்படி இருக்கோ ஏதோ இருக்கோ, அதனாலதான் கடைசியா நம்ம ஊர் பிரியாணியை பெட்ரோல் காசு எடுத்து சாப்பிட்டப்பா. போடாங்க வராங்க. இந்த நேரத்துல போய் தாரா பண்ணிட்டு அவங்க பின்னால் ஸ்கூட்டர்ல வந்து இருக்காங்க. இப்ப நம்ம காரை மறைச்சு ஆகணும். எப்படி? சரி, அதுக்குள்ள வச்சு காரை மறைச்சிருவோம். அவங்க போனதுக்கு அப்புறம் பெட்ரோல் வாங்கி அதை விட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். சரி, இறங்கி காரை தள்ளிக்கிட்டு வாங்கடா. இறங்குடா. விடுடா, வேகமா விடு. வேகமா போ. கூட்டம் வர போறீங்களா? அவங்க வரானுங்க. இந்த பக்கம் போடுறேன். மூடு. அட நாங்க எப்படிப்பா மூச்சு விடுறது? இப்ப என்ன மூச்சு விட வேண்டிய பரவாயில்ல. அப்படியே கம்மன் உள்ள உட்காந்துறேன். சரியா மூடுறேன். அந்த பக்கம் மூடு. நிறுத்துறா. என்னடா சார்? கார் டயரோட தாடை இந்த இடத்துல நின்னுடுச்சு. இதை தாண்டி கார் போகல. அநேகமா கார் இந்த ஏரியால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? கொஞ்சம் தூரம் தேடி பாரு. பாருடே, கார் இப்படிதான் போயிருக்குது. டயர் போன ரூட் தெரியுது பாருடா. வாடா. வா.
என்னடா ஒண்ணு காணோம்? ஐடியா பண்ணும்போது பேசாம இருடே. என்னடா யோசனை பண்ற? ஐடியா பண்ணும்போது பேசாம இருங்க. அடி வாங்கிக்காத, பேசாம இரு. போங்கடா நீங்களும் உங்க ஐடியாவும். டேய் என்னமோ போம்னு சத்தம் கட்டுது இல்ல? ஆரண்டா. நான் ஒரு தடவை அன்னைக்கு ஒரு நாள் டீயில மாத்திரையை கலந்து கொடுத்து என்ன கட்டி வச்சு அடிச்சிடல எப்படி? அது அது வந்து சார் என்னடா அது வந்து என்ன என்னையா டாக்ஸிக்கு பணம் தெரியா? வேடிக்கை போட்டுமா? வெயிட்டிங்ல இருக்கா? சார் அரேபியா போகணும் சார். டைம் ஆயிடுச்சு சார். ஒரு 5 நிமிஷம் இருப்பா. சீக்கிரம்ப்பா. கேட்டே என் டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்க? நடமா போலாம். ஐயா உங்க அப்பா என்ன பாக்குறேன். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ். இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிக்க போறது இல்ல. இதான் சந்தர்ப்பம். மாலையை மாத்திக்கீங்க. என்ன ஏன்டா அப்படி அடிக்கிற? நான் என்ன பாவண்டா செஞ்சேன்? உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் கிடைக்கல, அதனால உன்னை அடிக்கிறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. வாங்க போலாம். என்னங்க எந்திரிச்சு போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்தா நேரமாகும் இல்ல, அதான் நானே பிசைஞ்சிட்டு வந்துட்டேன். யார் பாக்குறாங்க? சாப்பிடுங்க. இதையும் ஒரு கடி கடிச்சுக்குங்க. எல்லாம் போச்சு. ராமந்தான். என்னாச்சு?
நம்ம மோசம் போயிட்டோம்பா. வெண்ணெய் திரண்டு வரும்போது இல்ல வெண்ணெய் இல்லப்பா, நெய்யே திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதையா பெரியப்பா நம்மள மோசம் பண்ணிட்டாருப்பா. நமக்கு கிடைக்காதது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. கரெக்ட், இதுதான் நமக்கு கடைசி ஆயுதம். என்னாலும் சரி விட்டு ஆட்டிடுவோம்பா. நீ எத்தனை மணிக்கு போற? பையன் வந்துருட்டோம், 3 பேரும் சேர்ந்தே போய்க்கலாம். 3 பேருமா? எங்க? கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருவா. ஏண்டி நீ என்ன சொல்ற? எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போறதால ராசுகுட்டி வந்து சொன்னான். வாய முடுங்க, எனக்கு என்ன பைத்தியமா? கடைசியா பாக்குறதுக்கும் கண்காணாம போறதுக்கும். என்னடா என்னடா? டேய் டேய் செங்கோடா, கிழவி நீ வாய மூடு. ராஸ்கல், ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் பண்ண அதிரடி தாக்குதல் எதிர்பார்க்கவே இல்ல. ஏண்டா விடிஞ்சா உன் பிள்ளையத்தான தத்து எடுக்கிறதா இருந்த? என்ன சொன்னீங்க? அடிச்சி அதுக்குள்ள என்னடாச்சு உனக்கு? இந்த கதெல்லாம் இங்க வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்குள்ள ராசுகுட்டி எங்க வீட்டுக்கிட்ட வந்து நானு அப்பா அம்மா எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டேன்னு சொன்னான். நானும் பொய்யா இருக்கும்னு நினைச்சு இங்க வந்து பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா கிழவி உனக்கு சோறு ஊட்டினதும், நீ கிழவி இடுப்புல கஜனா சாவியை சொருகுனதும் இதெல்லாம் நடந்துதா இல்லையா? நாளை காலையில மொத்த சொத்து எங்க கைக்கு வரும்னு நினைக்கிற நேரத்துல திடீர்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களே, நாங்கன்னா இழிச்ச வாங்கிங்களடா. இப்ப என்னடா சொத்து பத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்கணும், இல்லன்னா என்ன கொலை பண்ண போற? ஆமா, எனக்கு ஒரே மகன் ராசுகுட்டி தான். என் உசுரை பத்தி கவலைப்படல. ராசுகுட்டியை தவிர வேற எவனுக்கு என் சொத்துல சல்லி காசு கூட கிடையாது. என்ன வேணா பண்ணிக்க. பாரா கிழவா, நாங்க எல்லாத்துக்கும் துணிச்சுதான் வந்திருக்கோம். மரியாதையா சொல்றேன், உன் சொத்து மொத்தத்தையும் என் பேர்ல நீ எழுதி வைக்க போறியா இல்லையா? நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. கடைசியா சொல்றேன், துப்பாக்கியை கீழே போடு, துப்பாக்கியை போடு. ஏம்பா கதவை சாத்தி இருக்குது, வெளியே தானே துப்பாக்கியை கீழே போடு சொன்னாங்க, நீங்க அருவாளை கீழே போட்டுட்டீங்க. அதானே, மரியாதையை கீழே போடு. கமா, வெளியே என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். இவங்க 2 பேரையும் மறைச்சு வை. சார், உள்ள எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்கள காப்பாத்துக்காக நான் துப்பாக்கி எடுத்து வந்தேன். நீ பெரியவரை கொலை செய்ய முயற்சி பண்ண போற எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. நாங்க பாதுகாப்புக்காக வந்தோம். சரியான நேரத்துல வந்து உன்னை கையங்களவுமா பிடிச்சிட்டோம். இல்ல சார், என்ன நம்புங்க, உள்ள எங்க அப்பா அம்மா. வாங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே அந்த ராசுகுட்டி இந்த ஆள் தானே? ஆமா சார். இன்ஸ்பெக்டர், நான் சொல்றத நம்புங்க. இந்த ஆள் தான் எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக உள்ள அடைச்சு வச்சிருக்காரு. நீங்க எங்க அப்பா வெளியே கூப்பிடுங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். தயவு செய்து எங்க அப்பா வெளியே கூப்பிட சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், எதுக்கு வீணா குழப்பம்? எங்க அண்ணனை வெளியே கூட்டு வரேன், அப்ப உங்களுக்கே புரியும். ஏய் அப்பா, இந்த ஆளை வெளியே கூட்டிட்டு போறேன். அங்க போலீஸ் கிட்ட ஏதாவது ஏடா கூடமா பேசினா இவ கழுத்து அறுத்துரு. அப்பா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, தைரியமா உண்மை சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே, நான் ஏதோ உங்களை கொலை செய்ய முயற்சி பண்றதா ராசுகுட்டி போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வருமா? கூட பிறந்த எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வருமா? சொல்லுங்கண்ணே. போதுமா இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டர், உள்ள எங்க அம்மாவை கத்தி முனையில் நிக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எங்க அப்பா தடுமாறாரு. தயவு செய்து எங்க அம்மாவை வெளியே கூப்பிட சொல்லுங்க. என்னையா ஒரு தடவை அம்மாங்கிற, ஒரு தடவை அப்பாங்கிற? வாயா ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். இன்ஸ்பெக்டர், தயவு செய்து நான் சொல்றத நம்புங்க இன்ஸ்பெக்டர். எங்க அம்மா வெளியே வந்தா உங்களுக்கு எல்லா உண்மையும் போட்டு வாங்கயா. இன்ஸ்பெக்டர், தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. எங்க அப்பா உயிர் காவத்து. டேய், என்ன விடுங்க தப்ப. ஐயோ, சொல்றத கேளுங்க. டேய், எங்க அப்பா அம்மாக்கு ஏதாவது ஆச்சு, உன்னை நான் நிச்சயமா விட மாட்டேன். உன்னை கொலை பண்ணியே தீருவேன். நிச்சயமா நீ எங்கிட்ட தப்பிக்க முடியாதுடா, தப்பிக்க முடியாது. அண்ணே, உள்ள போலாம் வாங்க. வாடா உள்ள. இன்ஸ்பெக்டர், தயவு செய்து வண்டி எடுத்து சொல்லுங்க. நான் வேணா வண்டிக்குள்ளே இருக்கிறேன். நீங்க வீட்டுக்குள்ள போய் உள்ள என்ன சூழ்நிலை நீங்களே பாட்டு வாங்க.
டேய் அமாவாசை, பின்னாடி சமையல் கட்டுல மண்ணெண்ணெய் இருக்கு, போய் டின்னோட தூக்கிட்டு வா. தயவு செய்து நான் சொல்றது நம்புங்க இன்ஸ்பெக்டர். ஷட் அப். என்னடா கண்ணு, பந்தத்தையும் கொளுத்திட்டு வந்துட்டேன். கொளுத்திருந்து முடிவாய் போச்சு இல்ல, அதனால தயாரா வந்துட்டேன். சரி சரி, 2 பேர் மேலே ஊத்து. எவனாவது பக்கத்துல வந்தீங்க எங்க அப்பா கொளுத்திடுவேன். என்னடா என்னடா டேய் 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 கண்ணு, என்னடா இது? பெரியப்பா, என் மனசுக்குள்ள எத்தனை இருக்கு, ஆனா வெளியில் சொல்ல முடியும்னு சொன்னேன். அது இப்ப சொல்றேன் பெரியப்பா. எங்க அப்பனு எங்க அண்ணனு பயங்கரமான சதிகாரனுங்க. வெள்ளிக்கிழமை சமாசாரத்தை மாத்திட்டானுங்க. சூடம் கொளுத்துனேன்னு காட்டுறதுக்காக என் கையில் சூடு வச்சானுங்க. பிறகு போற குழந்தை மேல பொய் சத்தியம் பண்ணானுங்க. இப்ப கொலைக்கே துணிஞ்சிட்டானுங்க. அமாவாசை, இல்ல, இன்னில இருந்து பௌர்ணமிடா. உனக்கு தான் அமாவாசை. மரியாதையா பெரிய பையன் பெரியாத்தல அவுத்துற சொல்லு, இல்ல உனக்கு இங்கே கொலை. அவுத்துறா அவரா கருவாயா. ஏண்டா கிளவியா? எப்படி இருக்கு? இருந்தாலும் சொத்து உனக்கு இருந்ததுல எல்லாத்தையும் குடிச்சு கூத்தைய வச்சு அழிச்சிட்ட. இருந்தாலும் பெரியப்பா மாசம். ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? இல்ல அங்க போய் பாருங்க. என்னாச்சு? ஐயா ஐயா, மாட்டுவீங்க என்னது? யோ மாட்டுவீங்க என்னது? யோ யோ செத்து தொலைங்கடா. வாங்க இப்படியே பின்னால போயிட்டு கொடையை காமிச்சிட்டு தான் இருப்பான். ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போய் பிடிக்கிறா. கொஞ்சம் முன்னால நெருப்புல போக வேண்டியவங்க இப்ப தண்ணியில போக போறீங்க, அவ்வளவுதான். ஏய், இவங்க எல்லாரோட கைய கால கட்டி ஆத்துல தூக்கி போடுங்கடா. பாப்பா அங்க பாருங்க. ராக்குட்டி வா கண்ணு, வந்து உங்க அப்பா அம்மாவை காப்பாத்து. வேண்டாம் ராஜ்குட்டி, வேண்டாம். எங்களை பத்தி கவலைப்படாத, நீ போயிடு.
ராசுகுட்டி நான் வந்துட்டேன். ராஜ்குட்டினா இவனுக்கு 2 பேரும் பயங்கரமான கொலைகாரனுங்க. பெரியாத்தா மேலையும் பெரியப்ப மேலையும் மண்ணெண்ணெய் ஊத்தி கொலைச்சு சொன்னானுங்க. அப்படியா? அப்ப டக்குன்னு வெட்டி உடனே உயிர் போயிட்டு அவ்வளவு நல்லா இருக்காது. இவங்களை வேற மாதிரி ஏதாவது பண்ணணும். அம்மா சார், அண்ணே அந்த கைத்து எடுத்து உங்களை கட்டு. ராசுகுட்டி அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். நீ ஒண்ணும் பண்ணிடாதப்பா. இல்ல, இவங்க விட போறது இல்ல. சொன்னா கேளுங்கண்ணு. மாட்டாத்தா. ஐயோ ஐயோ ராசுகுட்டி ஒரே ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருப்பா, அப்புறம் மகாத்மாவா ஆயிட்டேன். நம்பாதீங்க, இவன் போய் பேசுறா. என்ன பண்ண காப்பாத்துக்காது. என்ன வேலைடா பண்ணிட்டா? முதல்ல அவங்க அவுத்து விடுறோம். பரவாயில்ல, அவங்க போட்டும். ஐயோ ஏய், அன்னைக்கு நீ கல்யாணத்துல சொன்ன ஒரு பையனாலதான் எங்க அப்பா அம்மா பிரிஞ்சாங்க. மரியாதையா அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேளு. அதுக்கு என்னடா இப்ப? அப்புறமா முதல்ல வா, மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிருங்க. சரிம்மா சரிம்மா, முதல்ல அவங்கள கொலைக்கே துணிஞ்சிட்டாங்க அவங்க. போட்டு குட்டி மாமா நீங்க அங்க நின்று வாங்க. இப்படி அத போவாத்தா, கொஞ்சம் இப்படி வா அத்தா. அது மாமா. இதுவா? எங்க அப்பா சொன்ன மாதிரியே நாளைக்கு காலையில அம்மாசிய என் தம்பியை தத்தெடுத்து உன் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பாரு. போதுமா? எல்லாம் சரிடா. அநியாயமா அவங்க செத்து போறாங்களே, போய் காப்பாற்றான். ஐயோ வேண்டாம் மச்சான், அவங்க போட்டு வந்த மறுபடியும் சொல்லு. வாய் மூட. அவங்கள தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுடுங்க. பாவமா தான் இருக்கு, ஆனா இனிமே நான் போனா கூட காப்பாத்த முடியாது போல இருக்கே. ஐயோ ராஜ்குட்டினா, உன் உயிரே போனாலும் சரி, பெரியாத்தாலையும் பெரிய பையனையும் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தானே. அன்னிதான் யோசனை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தானே எனக்கு வீரமே வந்தது. எல்லாம் சரிதான் அம்மா சார், ஆனா ஏறிடும் போல இருக்க. எப்படியாவது காப்பாற்றான். ஏன் போகுது? சீக்கிரம் போனா. காப்பாத்துப்பா. ஸ்டாப்.